Guys, இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வைஃபை ரவுட்டர்ஸ் வந்திருக்கு. ஒன்னு TP லிங்கோட 5 GHz and 2.4 GHz dual band support இருக்கிற வைஃபை ரவுட்டர். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா D லிங்கோட பழைய 2.4 GHz மட்டும் சப்போர்ட் பண்ற ஒரு வைஃபை ரவுட்டர். ஆக்சுவலா இன்னொருமே இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 3 வைஃபை ரவுட்டர். உள்ள நம்ம பிரைமரியா யூஸ் பண்ற ஜியோவோட ஜியோ ஏர் ஃபைபரோட ரவுட்டர் இருக்கு. அதுவுமே dual band சப்போர்ட் பண்ற ஒரு ரவுட்டர் தான். ஓகே, இத்தனை வைஃபை ரவுட்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் வைஃபை ரவுட்டரா மட்டும் இல்லாமல் வைஃபை எக்ஸ்டெண்டர்ஸாகவும் நம்மளால இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைடு வைஃபை எக்ஸ்டெண்டராகவும் வயர்லெஸ் வைஃபை எக்ஸ்டெண்டராகவும் பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த மாதிரியான வைஃபை ரவுட்டர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்மளுடைய பழைய வைஃபை ரவுட்டர்ஸை எப்படி எக்ஸ்டெண்டர்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே கைஸ், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது கொஞ்சம் தட்டி விட்டுவாங்களேன். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நம்ம நார்மல் இந்த மாதிரி ரவுட்டர்ஸை எக்ஸ்டெண்டர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க, அதாவது நம்மளுடைய ஜியோ ஏர் ஃபைபரோட வைஃபை ரவுட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் சரியாக கிடைக்கிறது இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டிவைஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட்ல இருக்கு, அதாவது வைஃபைல கனெக்ட்ல இருக்கு, வைட்ல ஒரு டிவைஸ் மட்டும் கனெக்ட்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னல்ஸ் நமக்கு சரியாக கிடைக்கிறதுல 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் தான் கிடைக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய வைஃபை ரவுட்டர்ஸே வைஃபை எக்ஸ்டெண்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். புதுசா ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருக்கிற பழைய ரவுட்டரே எக்ஸ்டெண்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்கேஸ் நீங்க 2-3 ஃப்ளோர்ல மாறி இருக்கீங்க அப்படின்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வைஃபை ரவுட்டர்ஸே வைஃபை எக்ஸ்டெண்டரா பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வைஃபை ரவுட்டர்ஸை கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தான் கீழே எக்ஸ்டெண்டர் தேவைப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா டுவல் பேண்ட் சப்போர்ட் இருக்கிற இந்த வைஃபை ரவுட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இந்த 2.4 GHz இருக்கிற வைஃபை ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது. இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போதைக்கு நமக்கு தேவையானது ஒன்று மட்டும் தேவைப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த கான்ஃபிகர் பண்ற மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா சேம். எத்தனை ரவுட்டர் நீங்க பண்ண போறீங்களோ அத்தனை ரவுட்டருக்கும் சேம் கான்ஃபிகரேஷன்ஸ் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்களோ எல்லாத்துக்கும் அதே நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை பண்ணலாம். இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரவுட்டர்ஸ் ஆன் பண்ணலாம். பிளக் எங்க இருக்கு? ஓகே, அடுத்ததா நம்ம ரவுட்டரை கான்ஃபிகர் பண்றதுக்காக ஒரு ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். லேன் போர்ட்ல இருந்து நம்ம பிசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுட்டர்ஸ் ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா வைடு அண்ட் வயர்லெஸ் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வைட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கேபிள்ஸை லே பண்ணி ஈத்தர்நெட் கேபிள் கொண்டு போயிருக்கிறோம். அங்கே ரவுட்டரை கனெக்ட் பண்ணிட்டு அது வழியாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு வைஃபை ரவுட்டர் இருக்குல்ல, அந்த வைஃபை ரவுட்டர் வழியாகவே கீழே இருக்கிற சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்டெண்டர் தானே, பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வயரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததான் வயர்லெஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவுட்டர்ஸை நம்ம ரீசெட் பண்ணணும். ரீசெட் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டரில் இங்கே இருக்கு. இதை நம்ம ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் போதும். வைஃபை ரவுட்டர் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இப்போ நம்ம ரீசெட் பண்ணலாம். எல்லா லைட்டும் பிளிங்க் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டிலே ஆகும், ஏன்னா ரீசெட் ஆகி வரணும்ல. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெட் ஆகி முடிஞ்சிருச்சு. 4 லைட்டுமே பிளிங்க் ஆகுது. சிஸ்டம்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டரோட ஐபி அட்ரஸை போட்டு டிஃபால்ட் கேட்வேக்குள்ளே நம்ம போயிடலாம். இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா TP லிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 192.168.0.1 என்டர். ஓகே, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. நம்ம ரீசெட் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். குயிக் செட்டப்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் லேன் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம லாகின் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 192.168.0.01 அப்படின்னு போட்டு லாகின் பண்ணோம்ல, அதை பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் வேற ஏதாச்சும் ரவுட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு லாகின் பண்ணுற ஐபி அட்ரஸ் வேற இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் TP லிங்க் ரவுட்டர் 2 வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா TP லிங்கோட சேம் எல்லா வைஃபை ரவுட்டர்ஸ்க்கும் சேம் இந்த ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். 192.168.0.1 இருக்கு. நீங்க 2 கூட மாத்திக்கலாம். வேற ஏதாச்சும் மாத்துறது அப்படினாலும் மாத்திக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வேற ஐபி அட்ரஸ் நாங்க கொடுத்துருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நான் ஜஸ்ட் அப்படியே விட்டுறேன். இன்கேஸ் நீங்க ரெண்டாவது ரவுட்டருமே நீங்க TP லிங்கோட யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாத்தி தான் ஆகும். ஐபி அட்ரஸ் ஒன்னா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க மாத்திக்கிறது பெட்டர்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வைடில் தான் எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளை லே பண்ணி கொண்டு போயிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் ஐபி அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா இது எனபிள் இருக்கும். டிஹெச்சிபி சர்வர் எனபிள் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டிசபிள் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நன்னு இருக்கும். நன் கொடுத்து நீங்கள் சேவ் சேஞ்ச் கொடுத்தாலும் பரவாயில்ல. சேவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அவ்வளோதாங்க, நம்ம ரவுட்டரோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வைஃபை எக்ஸ்டெண்டராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் ரவுட்டரை ரீபூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரவுட்டர் பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிட்டு இருக்கு. ரீபூட் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே போய் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நம்மளுடைய பழைய நெட்வொர்க்கில் எந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்குது, இப்போ நம்ம எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணியிருக்கிறோம்ல, எக்ஸ்டெண்டரில் நமக்கு எவ்வளோ ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத கீழே போய் செக் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ஸை மேலேருந்து லே பண்ணி கொண்டு வந்துருக்குறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ்வலாக ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி எல்லோ போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணோம். அதாவது லேண்ட் போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ப்ளூ போர்ட் டபிள்யூ லேண்ட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி கனெக்டர்ஸ் அதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ரவுட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்பீட் செக் பண்ணலாம். இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 91 Mbps கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வைட் வழியாக ஈத்தர்நெட் கேபிளை கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பிளானுக்கு ஈக்குவலாக வந்துச்சு. அதாவது 100 Mbps பிளான் போட்டிருக்கோம். 100 Mbps வரைக்கும் நமக்கு கிடைச்சது. அதுவே நம்ம இப்போ வயர்லெஸில் பண்ண போகிறோம். எந்த கேபிள்ஸை பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் கொண்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் இதை நீங்கள் பவரில் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி எந்த ஒரு ஈத்தர்நெட் கேபிள்ஸும் நீங்கள் போட வேண்டியதில்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டராக ஒர்க் ஆகும். அது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வைஃபை ரவுட்டர்ஸை திருப்பியும் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுட்டர் திருப்பியும் ரீசெட் ஆகி வந்துருச்சு. சேம் அதே மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் ப்ரௌசர் ஓகே, இப்போ நம்ம ஐபி அட்ரஸை போட்டு நம்மளுடைய வைஃபையோட ரவுட்டர் ஹோம் பேஜுக்குள்ளே போயிடலாம். 192.168.0.1. ஓகே, அடுத்ததாக அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே சேம் நெட்வொர்க்கில் போயிட்டு லேன் அப்படின்னு இருக்கும். இதோட ஐபி அட்ரஸை நம்ம எப்படி முன்னாடி சேஞ்ச் பண்ணோமோ சேம் ஒரே ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் ஐபி அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. அதனாலே நம்ம இப்போ அடுத்த டேபுக்கு போகுது. ஓகே, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது சிஸ்டம் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேப்பை கிளிக்கினா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா WDS பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபை ரவுட்டரோட சிக்னல் பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். நமக்கு பார்த்தீங்கன்னா நவீன் அப்படின்னு சொல்லி என் பேர் காட்டுதா, இதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்ட் கேட்கும். நம்மளுடைய வைஃபை ரவுட்டர் அதாவது மெயின் வைஃபை ரவுட்டரோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த வைஃபையோட பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, சேவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 GHz பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 GHz பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும். நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 2.4 GHz மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமானது. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம முன்ன நெட்வொர்க் செட்டிங்ஸில் DHCP சர்வரை பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணணும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிசபிள் பண்ணணும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மேலே எனபிள் இருக்கும். இதை நம்ம டிசபிள் பண்ணி சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. ஓகே, சேவ்டுன்னு வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வைஃபை ரவுட்டரை ரீபூட் பண்ணணும். ரீபூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வைஃபை ரவுட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் மாதிரி ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் எந்த ஒரு ஈத்தர்நெட் கேபிளும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ரீபூட் கொடுத்துடலாம். எஸ். A few moments later. ஓகே, ஒரு சில அடிஷனல் டிப் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வைஃபை எக்ஸ்டெண்டராக இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஈத்தர்நெட் போர்ட்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை நீங்கள் எடுத்து மற்ற சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்னொரு ஃப்ளோரில் இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கேபிள் வழியாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்து இன்னொரு ரவுட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் போர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ISP, இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே கனெக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற 4 கேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற 4 போர்ட் இந்த போர்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் இன்னொரு ஃப்ளோருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா
அப்படின்னா சேம் இதே மாதிரி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை அந்த ரவுட்டர்லையும் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஈத்தர்நெட் போர்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் மேலே ஃப்ளோருக்கோ இல்லை அடுத்தடுத்த ஃப்ளோருக்கோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வைஃபை ரவுட்டர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி போர்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணும்போது எல்லா போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவுட்டர் ரீபூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு போய் எவ்வளோ ரேஞ்ச் வருது அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, செக் பண்ண போகலாமா? ஜஸ்ட் வயர்லெஸில் தான் கான்ஃபிகர் பண்ணுறதுனால பவர் அடாப்டர் இது மட்டும் இருந்தால் போதுமானது. எந்த ஒரு ஈத்தர்நெட் கேபிளும் தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு சிக்னலை வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஈத்தர்நெட் கேபிளும் தேவையில்லை, ரவுட்டர் மட்டும் போதும். ஓகே, வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை ரவுட்டரை ஜஸ்ட் பவர் கேபிள் கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பவர் கேபிள் மட்டும் இருக்குங்களா? பார்த்தா தெரியும், வேறு எதுவும் கனெக்டில் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்லேயே நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்டரில் இருக்கா? இப்போ ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட். ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. எப்படி நம்மளுடைய நார்மல் வைஃபை ரவுட்டரை வைஃபை எக்ஸ்டெண்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். வீட்டில் ஏதாச்சும் ரவுட்டர் சும்மா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வைஃபை ரவுட்டரை ஈஸியாக நம்மளால் வைஃபை எக்ஸ்டெண்டராக மாற்றிக்க முடியும். வேறு எதுவும் வைஃபை எக்ஸ்டெண்டர்னு சொல்லி தனியாக வாங்க தேவையில்லை. இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயர்லெஸில் எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சிக்னல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ரவுட்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுலேருந்து வர எக்ஸ்டெண்ட் ஆகி வர நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் வயர்லெஸ்ல டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் வயரில் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 100 Mbps பிளான் போட்டிருக்கேன். மேலேயே எனக்கு 100 Mbps கிடைக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 100 Mbps கிடைக்குது. ஸ்பீட் முக்கியம் அப்படின்னு நினைச்சுன்னா கீழே வரைக்கும் கேபிள்ஸ் லே பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்டர்ஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பீட் கிடைக்குது. வயர்லெஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் கவரேஜ் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குதே தவிர ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணது என்னன்னா ஒரு ஃப்ளோர் அப்படின்றதுனால அந்த ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் கேபிள்ஸை லே பண்ணி அதுக்கப்புறமா வயர்லெஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வயர்லெஸ்ல கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் நமக்கு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கு, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.